மாதிரி இடியாப்பத்துக்குனே வர மேக்கரில் நீங்கள் புழிஞ்சு வேக வச்சிங்க அப்படின்னா அதில் கீழே ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் அந்த தண்ணியோட ஆவி பட்டு வேகிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது கீழே அந்த ஹோல்ஸ்லாம் இருக்காது, அதுவும் வேகும், பட் டேஸ்ட் அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது, பர்ஃபெக்டாக கிடைக்காது. பட் இது எக்ஸாக்ட் இடியாப்பம் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம கேரட் டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதையும் இதே இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி மேக்கர் எடுத்துகிட்டு அதில் நெய் ஃபுல்லாக தடவிட்டு அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி சாஃப்டாக வருதுன்னு. இது ரெண்டையுமே நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். பட் இட்லி மேக்கரில் ரெடி பண்ணதை விட இடியாப்பம் மேக்கரில் ரெடி பண்ணது தான் சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் பீட்ரூட் இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.